ராணிப்பேட்டையில் ரூபாய் 600 கோடி மோசடி புகார். சென்னையை தலைமையிடமாக கொண்ட தனியார் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் கிடைக்கும் என கூறி சுமார் 12,000 பேரிடம் ரூபாய் 600 கோடி வரை பணம் வசூலித்து மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. மருத்துவமனை, பொறியியல் கல்லூரி, பள்ளி, சொகுசு குடியிருப்புகள் உள்ளிட்ட திட்டங்களை கூறி பணம் பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணத்தை இழந்தவர்கள் ராணிப்பேட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து பணத்தை மீட்டு தர கோரிக்கை விடுத்துள்ளனர். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தில்குமார். என் பேர் சிவகுமார், ஆற்காடுலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப் மூலமா இந்த மீட்டிங் மண்டபத்தில் நடந்தது. ஆற்காடு மண்டபத்தில், கல்யாண மண்டபத்தில், பிஜிஆர் மண்டபத்தில் நடந்தது. அந்த மண்டபத்துக்கு இந்த சங்கரபுத்திரன் எம்டி அவர் எல்லாரும் மீட்டிங் போட்டு இவ்வளவு காசு கொடுத்தா இவங்களுக்கு இந்த 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு இவ்வளவு காசு 3 மடங்கு கிடைக்கும், 4 மடங்கு கிடைக்கும்னு சொல்லி அவர் எம்டி இவர் தான் சங்கரபுத்திரன் தான் எங்களுக்கு மீட்டிங் போட்டு இவ்வளவு காசு கொடுத்தா இவ்வளவு 3 மாசம் உங்களுக்கு 3 மடங்கு வரும், 4 மடங்கு வரும்னு சொல்லிட்டு ஆசை காட்டி அதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் மூலமா இவர் தான் அமிச்சாரு. எனக்கு இவர் ஃப்ரெண்டு செல்வம் இவர் தான் அமிச்சாரு. எனக்கு அந்த மூலயமா நான் இன்னைக்கு 6 லட்சம் ரூபாய் நான் முதலீடு பண்ணிருக்கேன். இனி வரைக்கும் எனக்கு காசு ரிட்டர்ன் கிடைக்கல. ஆனா அவர் இந்த காசை மொத்தமே கலெக்ஷன் பண்ணி அவர் எஸ்கேப் ஆயிட்டாப்ல சிவபுத்திரன். இதுக்கு காரணம் மில்டன் தோமஸ், மெயின் மில்டன் தோமஸ், 2வது சிவபுத்திரன், 3வது பால்ராஜ். இவங்க 4 பேர் டீம் நாங்க எல்லாமே தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போனோம். அன்னைக்கு அங்க கம்ப்ளைண்ட் பண்ண டைம்ல எல்லாரும் போலீஸ் எல்லாம் எங்களை எட்டு கல்யாண மண்டபத்தை அடைச்சிட்டு ரிட்டர்ன் மதியம் சாயந்தரம் வரைக்கும் வச்சுட்டு விட்டுட்டாங்க. இதுக்கு ஆக்ஷனும் எடுக்கல. நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஆக்ஷனும் எடுக்கல, இனி வரைக்கும் எடுக்கல. அதால இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க மனு கொடுத்துட்டு இன்னைக்கு மனு திருப்பி இது கொடுத்துருக்கோம். இதை எங்க பணத்தை திருப்பி மீட்டு கொடுக்குமாறு தாய்முடன் கலெக்டர் ஐயாவுக்கும் மாவட்ட காவலருக்கும் நாங்க வேண்டுகோள் வச்சுக்கிட்டோம். சிவபுத்திரன், பால்ராஜ், சங்கரபுத்திரன், மில்டன் தோமஸ் இவங்களை கைது பண்ணி விசாரணை செய்து எங்க பணத்தை திருப்பி கொடுக்குமாறு நாங்க தாய்முடன் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் சிவகுமார் சார். எங்களுக்கு லீடர் தேவராஜ். எங்க பணத்தை வாங்கி கொடுத்தவர் தேவராஜ், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். திருவள்ளூர் தான் சொந்த ஊர். அவருக்கு 35 கோடி ரூபாய் பிசினஸ் வாங்கி பண்ணியிருக்காரு. அவரு சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணி அவர் விசாரணை பண்ணணும்னு தாய்முடன் கேட்டுக்கொள்கிறோம்.